பரிசுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டது காலவேலுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே ஆராதனை வேலை ஆண்டிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு வாரமும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஆராதனையும் செய்தியும் பாடலையும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். அதற்காக என் தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் தொடர்ந்து ஆராதனை வேலையை கேளுங்க. தொடர்ந்து செய்தி கொண்ட பாடலை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயற்கை காலத்தில் கட்டுப்படுத்தி கரடு தடையெல்லாம் கிடைத்து இந்த வீடியோ ஆடியோ பகுதியில் பங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அடியான மறித்து கர்த்தர் வெளிப்படணும். நான் எனக்கு சிறுகவும் கர்த்தர் எனக்கு பெருகும்படி ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்தி படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் சிவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நாடியிலே இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆராதனையை வேலை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் தொடர்ந்து செய்தி குணப்பாடுற பாடலை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் என் காரியம், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் என் காரியம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு முன் சென்று கோணலை செவ்வையாக்குவேன், உனக்கு முன் சென்று கோணலை செவ்வையாக்குவேன். அதிசயமாயிருக்கும், அது அதிசயமாயிருக்கும். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்திடும், சந்தோஷமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சத்துருக்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்திடுவேன், சத்துருக்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்திடுவேன். மகிழ்ச்சியாக இருக்கும், உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சத்துருக்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்திடுவேன், உன் சத்துருக்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்திடுவேன். புகழ்ச்சியாக இருக்கும்,
உனக்கு புகழ்ச்சியாக இருக்கும். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாட்டினாலே துதியினாலே மகிமைப்பட்ட தேவன் தொடர்ந்து வார்த்தையை கொண்டு நம்மையில மகிமைப்படுவாராக. ஆமென். தொடர்ந்து இந்த நாளிலே ஆதி மனிதன வரலாற்றில் தேவராட்சிங்கிற தலைப்பில் நான் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஒரு சில வாரங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாக்குத்தத்தமாக கடந்த நாட்களிலே ஒரு சில வாரங்கள் வேறொரு தலைப்பில் நான் தியானித்த போதும், இந்த வாரங்களை தொடர்ந்து ஆதி மனிதன் வரலாற்றிலே மூன்றாவது குறிப்பாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது தேவராட்சியத்தை தர ஒரு வசனத்தை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். மற்றது அது பூமியில எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கூடுதலாகவே நம்ம ஆசீர்வதிப்பார். ஆதி மனிதன் வரலாற்றிலே தேவராட்சியம்ங்கிற தலைப்புல முதலாவது ஒரு மகிமையான இடத்தை ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்தார். ஏதேன்ங்கிற ஒரு மகிழ்ச்சியான தோட்டத்தை, தேவனுடைய உறவுகளை, தேவனுடைய மகிமைகளை வச்ச அந்த ஆதாம் ஏவாள் அவர்களை கொண்டு முழு உலகத்தையும் தேவராட்சியத்தை ஸ்தாபிக்கணுங்கிற தேவ திட்டத்தை ஆண்டவர் அந்த தேவராட்சியத்தின் 8வது டிபார்ட்மெண்ட்டாக ஏதேனிலே தொடங்கினார். தேவராட்சியத்தின் பணியை ஆதாம் ஏவாளை கொண்டு முழு உலகத்தில் கொண்டு செல்லத்தான் அந்த ஏதேன்கிற மகிழ்ச்சியான இடத்தில் தன்னுடைய பணியை, உன்னத பணி இந்த பூமியிலே என் தேவனாய் கர்த்தர் தொடங்கினார். 2வது மக்களுக்கு கொடுத்த மேன்மை, 2வது மக்கள் மகிமையான இடம் என்பது ஏதேன். அது ஒரு மகிழ்ச்சியான இடம், தேவ பிரசன்னம் நிறைந்த, பரிசுத்த தேவனுடைய ஆள்கை நிறைந்த இடம். 2வது மனிதனுக்கு கொடுத்த அந்த இடமானது, அவன் ஸ்தானமானது ராஜ மேன்மையும் ஆசாரியனாகவும் கொடுத்தார். ராஜாவாக ஆளணும், ஆசாரியனாக வாழணும். ஆளுகையும் பரிசுத்தத்தையும் வாழ்க்கையும் கொடுத்தார். ஒரு மகிமையான வாழ்க்கையை கொடுத்தார். 3வது மகிமையான முன்னேற்றம். முதலாவது தேவனுடைய உறவுகளை வைத்தார். ராஜாவாக ஆளுகை செய்து ஆசாரியனாக பணி செய்ய அவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். 3வது இதன் மூலமாய் மனுக்குலம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு தேவ திட்டத்தின்படிதான், ஒரு முன்னேற்ற பாதையில் நடத்துவதற்குத்தான் ஒரு மகிமையான ஒரு முன்னேற்றம் என்ற 3வது தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். எந்த அளவுக்கு தேவ ராஜ்யத்தில் ஆதி மனிதன் வரலாற்றில் மனிதன் முன்னேற வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தாரோ, தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அதை கை கொண்டு முன்னேற வேண்டிய அந்த ஆதி மனிதன், ஆதியிலே ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று தேவன் மகிமையான முன்னேற்றத்தை கொடுத்தாரோ, அதற்கு பதிலாக ஆதி மனிதன் பின்னடைவை சந்தித்தான். முன்னேற வேண்டிய மனுக்குலம், முன்னேற வேண்டிய தேவராட்சியம் ஒரு பின்னடைவை சந்தித்ததற்கு காரணம் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து இன்றைக்கு சபையே தேவராட்சியத்தில் இணைக்கப்பட்ட திருச்சபை மக்கள் எல்லாரும் கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியான ஏதேன் தோட்டங்கிற சபையை கொடுத்து, கனத்தையும் ஆளுகையும் கொடுத்து, ஒரு முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டிய சபையானது இன்னைக்கு பின்னடைவு சந்திப்பதற்கு காரணம் என்ன? ஒரு சபையும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனிதனும் ஊழியமும் விசுவாசியும் ஏன் பின்னடைவை சந்தித்தோம்? இதற்கான காரியங்களை நாம் இந்த பகுதியில் ஆதியாகமம் 3 நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது எழுதிக்கங்க, 3வது குறிப்பு மகிமையான முன்னேற்றம். முதலாவது மகிமையான இடம் ஏதேன் தோட்டம். 2வது மனிதனுடைய ஸ்தானம், ராஜாவாக ஆள, ஆசாரியனாக வாழ. 3வது மகிமையான முன்னேற்ற பாதை. அந்த முன்னேற்ற பாதையில் கடந்து செல்ல வேண்டிய மனிதன் ஏன் பின்னடைவை சந்தித்தான்? பின்னடைவு சந்திப்பதற்கான காரணம் என்ன? பின்னடைவுக்குரிய தன்மைகள் என்ன என்பதை எழுதி கொள்ளுங்கள். முதலாவது
ஆதியாகமம் 3:1 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. முதலாவது, தவறான காரியத்தை கேட்பது. ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றத்தை சந்திக்க வேண்டிய ஆதி மனிதன் ஒரு மகிமையான முன்னேற்றத்திற்கு தடையாய் இருந்தது தவறான காரியத்தை கேட்பது. 2:15-16 கர்த்தராகிய ஆண்டவர் ஆதாமிட்ட என்ன சொன்னாரு, அந்த சர்ப்பமானது இந்த ஸ்திரீகிட்ட என்ன சொன்னது என்பதை நாம் கம்பேர் பண்ணி படிக்கும் போது தான் பின்னடைவுக்கு காரணம் என்னங்கிறது நாம் தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாதுனார். ஆனால் பிசாசு என்ன சொல்றான், தோட்டத்தில் உள்ள கனியெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? இப்படித்தான் சில நேரத்தில் சந்தேகமான தவறான காரியத்தை பிசாசு கடவுளுடைய வார்த்தையை குழப்பி விடுவதற்கு இன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு கூட இருந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள் இருந்த தேவனுடைய பிள்ளையாய் இருந்த இந்த லூசிபர் என்ற சாத்தானவன் பழைய வலு சர்ப்பமான பிசாசானவை மாறி தேவனுடைய பிள்ளையாய் இருந்தவன் பெருமையினால் கீழே விழத்தள்ளி ஏதேன் தோட்டத்தில் இருந்த மனுஷனுக்கு தம்முடைய ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்து விடுவார் என்று அறிந்து தான் இழந்த ஸ்தானத்தில் ஒருவனும் போயிடக்கூடாது என்ற பொறாமை எண்ணத்தினாலே பெருமையில் விழுந்த அந்த பிசாசானவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு விசுவாச வார்த்தைக்கு எதிர்மறையாக அவிசுவாசத்தை சந்தேகத்தை தூண்டுகிற காரியங்களை பெண்ணானவள் பிளவீன பாத்திரம் வஞ்சிக்கப்படுவான் வேத சொன்னபடி சர்ப்பமானது யாரை வஞ்சிக்கலான் தந்திரமான சூழ்ச்சியினாலே இன்னைக்கும் அநேக ஸ்திரீகள் ஏமாற்றப்படுகிறதும் வஞ்சிக்கப்படுகிறதும் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சத்திய வசனம் ஆதியிலே தோன்றப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறிலே எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலோ அதே போல இன்றைக்கு அநேக சகோதரிகள் தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையில் அநேக காரியங்களை வீழ்ச்சியடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே நீங்கள் விசுவாசத்துக்குள்ள வளர விடாதபடி இப்படி தவறான காரியத்தை பிசாசானவன் உங்கள் காதுகளை போடுவான். ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது தான் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நின்னா தான் ஓடுவான். இங்கே பாருங்க, ஆதி மனித வரலாற்றில் பின்னடைவுக்கு முதல் காரணமே தவறான காரியத்தை கேட்குறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா விருட்சத்தின் கனியெல்லாம் சாப்பிடு, ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்காத அப்படின்னு சொன்னார். ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான், இந்த தோட்டத்தில் இருக்கிற கனிகளெல்லாம் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு வார்த்தையை திருக்கி வார்த்தையை புரட்டி வேதத்தை சத்தியத்தை புரட்டுகிற பிசாசானவன் இன்னைக்கு தவறான காரியத்தை இன்னைக்கு நல்ல வார்த்தையை சத்தியத்தை கேட்ட வளர வேண்டிய ஆதி மனிதனிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வளரக்கூடாதபடிக்கு இன்னைக்கு தவறான காரியத்தை இன்னைக்கு திணித்து கொண்டிருக்கிறான் பிசாசாகிய சர்ப்பமான பிசாசானவன். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் இருக்கும் வரையும் வசனத்தை கேட்டு ஆர்வமாக வாழ்கிற சபை மக்கள், நீ வீட்டுக்கு போன உடனே இந்த சர்ப்பமானது என்ன செய்யும்,
பிடித்த அந்த வார்த்தையை, வேத சத்தியத்தை புரட்டி உங்ககிட்ட பேசும்போது காது கொடுத்து கேட்கக்கூடாது. இந்த சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. நம்ம வளர்ச்சியை, பின்னடைவை கொண்டு வருவதற்கு இப்படி தவறான காரியத்தை நம்மளை காதில் போடும்போது நம்ம தவறான காரியத்தை கேட்பதை நிறுத்திவிட வேண்டும். குறை கூறுவது, பிறரிடத்தில் குறை காணுவது, தவறானவைகளை பேசுகிறது, இல்லாததை இருக்கிறது போன்று பேசுகிறது, இப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இது பிசாசுடைய தந்திரம், இது சர்ப்பத்தின் வஞ்சகம். முதலாவது நீங்கள் ஆதி மனிதன் வரலாற்று பின்னடைவுக்கு முதல் காரணமே தவறான விதை கேட்டான். நீங்கள் தவறான காரியங்களை பேசுவதோ தவறான காரியங்களை கேட்பதை தவிர்த்து விடுங்க. சரியான வார்த்தை தேவ சமூகத்தில் போதிக்கிற பொழுது அதுக்கு எதிர்மறைய பிசாசானவன் தவறான வார்த்தையில் உங்கள் காதுகளை போடுவான். அப்போ நீங்கள் இந்த மன தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ஸ்திரீயானவள் சர்ப்பம் பேசுகிறதை காது கொடுத்து கேட்டால் பின்னடைவுக்கு முதலாவது சறுக்கலானபடி தவறான காரியத்தை கேட்பது. ரெண்டாவது 3:2-3 ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அந்த பிசாசானவன் ஒரு வார்த்தை சொன்னாலும் இந்த ஏவாளானவன் பல வார்த்தைகள், அதிகமான வார்த்தைகளை பேசுகிறான். தவறானதை கேட்கறது, அடுத்து தவறானதை பேசுகிறது. இன்னைக்கு நிறையா நேரம் நம்ம சிலராய் கூடி மற்ற காரியங்களை பேசுறது, மற்றவங்களுடைய குடும்பத்தை காரியங்களை பேசுவது, வீடு வீடாக செல்லுவது, இப்படிப்பட்ட குறை காரியங்களே பேசுகிறதை தவிர்க்க வேண்டும். தேவன் வானத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில் இருக்கிறோம். நம்ம வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். நீ ஒரு சில நபர்கள் வீடு வீடாய் போய் மற்றவருடைய குடும்ப காரியங்களை, மற்றவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களை பற்றி பேசுவதே நோக்கமாய்விட்டது. இப்படி தவறான வார்த்தைகள், இந்த ஸ்திரீயானவ அந்த சர்ப்பத்திட்ட என்னென்ன பேசுகிறா, வளன்னு பேசுகிறா. புசிக்கக்கூடாது சொன்னதை தொடவும் கூடாதுன்னு வார்த்தையை கூட்டி பேசுகிறா. அதிகமான வார்த்தை. பேச்சை குறைங்க, பெருக்குவீர் உழைப்பை. அதிக பேச்சு வறுமையை கொண்டுட்டு வரும். அதிக பேச்சில் மிகுதியான சொற்கள் பாவத்தை கொண்டு வரும், நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. அப்போ ஆதி மனிதன் வரலாற்றிலே மகிமையான முன்னேற்றத்துக்கு தடை இரண்டாவது தவறானவற்றை பேசுதல். முதலாவது தவறான காரியத்தை கேட்பது, இரண்டாவது தவறானவற்றை பேசுவது. மூன்றாவது ஆதி மனிதன் வாழ்க்கையிலே பின்னடைவுக்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 3:4-5. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்பதே. மூன்றாவது சந்தேகப்படுவது. நீங்க தவறானதை கேட்டு தவறானதை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னானே அடுத்த ஆண்டோடைய வார்த்தையை சந்தேகப்படுவீங்க. 2:15-16 அதை புசிக்கும் நாளில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர் என்று கர்த்தர் சொல்ல, இந்த சர்ப்பம் என்ன சொல்லுது? நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டீங்க. சத்தியத்துக்கு மாறாக ஆண்டுடைய சத்தியத்தை சந்தேகப்படும்படி வேதத்தை புரட்டுகிற வேத புரட்டனாக இந்த சர்ப்பமானது, இது பிசாசானது சத்தியத்தை புரட்டி
பாவம் செய்யும் நாளிலே சாகவே சாவை என்று சொன்ன வார்த்தையை புரட்டி நீங்கள் சாவதில்லை என்று சொல்லுகிறது. முதலாவது வார்த்தையை சந்தேகப்பட வைத்தான். 2:16-14 நீங்க சாகவே சாவீர்னு சொன்னார். வாசிமா மறுபடியும் ஒரு விஷயம். தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்ல, இந்த சர்ப்பம் சொல்லுது நீங்க சாவதில்லை, நீங்க அதை புசிக்கும் நாளிலே தேவர்கள் போல ஆய்விடுவீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கும் தெரியும். முதலாவது வார்த்தையை சந்தேகப்பட வைத்தான். ரெண்டாவது அவருடைய அன்பை சந்தேகப்பட. என்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு அடிமையாவே இருக்கணும், நீங்களை உயர்வது நீங்க மேன்மை அடைவது ஆண்டவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை. இன்னைக்கு அப்படித்தான் சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த பின்மாற்றத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் இப்படிதான் நீங்களை முன்னேற விடாம உங்களை ஒரே இடத்துல இருக்க வச்சு உங்க உயர்வை தடுக்கிறாங்க அப்படிங்கிற தவறான ஆலோசனையை இன்னைக்கு திணித்து பல விதங்களை கடவுளுடைய வார்த்தையை சந்தேகப்பட வைத்து ஒரு பின்னடைவை கொண்டு வருகிற அந்த பிசாசாகிய சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்காதபடி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பாவம் செய்தா, வார்த்தையை மீறினா, நியாயப்பிரமாணத்தின்படி சாவீர்கள் என்று சொல்லும் போது நீங்க சாக மாட்டீங்க. நீங்க தேவர்களை போல ஆய்விடுவீர்கள் என்று உங்க கண்கள் திறக்கும் என்று ஆண்டவருக்கெல்லாம் தெரியும். அப்படி இருந்தும் அவர் சொல்றாருன்னா உங்க உயர்வை, நீங்க வளர்றத, உங்களுடைய மேன்மையை அவருக்கு பிடிக்காம நீ அடிமையாவே இருக்கணும்னு அவர் சொல்றாரு அப்படின்னு அவருடைய அன்பை சந்தேகப்பட வைக்கிறது. ஆதி மனிதன் வரலாற்றில் பின்னடைவுக்கு காரணம் தவறானதை கேட்கறது, தவறானதை பேசுறது. வார்த்தையை சந்தேகப்பட்டா வைத்தா 3:4 3:5 அவருடைய அன்பையே சந்தேகப்பட வச்சுட்டான். இதை கேட்கிற அன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய முன்னேற்றத்துக்கு தடை என்ன? வார்த்தையை சந்தேகப்பட வைப்பான். பிரசங்கத்துக்கு எதிராக பேசி சத்திய வசனத்தை புரட்டுகிற வேத புரட்டர்களுக்கு, உபதேச சத்தியங்களை வழிவி போகிற துராலோசனை கொடுக்கிற ஆவிக்குரிய குருடர்கள் சிலர் தடுமாறி கிடக்கருடைய துரு ஆலோசனையினாலே உங்களை சந்தேகத்தை திணித்து ஆண்டோடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசி அவருடைய வல்லமையை சந்தேகப்பட வைக்கிறாங்க. ரெண்டாவது, அவர் நம்மையில் வைத்த அன்பை சந்தேகப்பட வைப்பார்கள். இதெல்லாம் பின்னடைவுக்கு காரணம். அடுத்து முதலாவது சொன்ன சந்தேக, தவறானதை கேட்கக்கூடாது, தவறானதை பேசக்கூடாது, வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது, அன்பை, ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்பட. இதெல்லாம் ஒரு வளர்ச்சியின் மகிமையான முன்னேற்றத்துக்கு தடை. ஆதி மனிதன வரலாற்றில் இந்த தவறு, இந்த தன்மையில் இருந்ததுனால ஒரு மகிமையான முன்னேற்றத்தை இழந்து விட்டது. அடுத்து 3:6 வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார், அவனும் புசித்தான். இப்ப சுயமான முடிவு. ஆண்டவர் வார்த்தையை சந்தேகப்பட வச்சாச்சு, அன்பை சந்தேகப்பட வச்சாச்சு. இனி என்ன அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறது? இப்போ சுயமான முடிவு. ஆண்டவர்கிட்ட கேட்காம, அவர்கிட்ட ஆலோசனை கேட்காம சுயம் மேலோங்குகிறது. சுய புத்தியிலே சாய்ந்து, உன்னை ஞானி என்று எண்ணாதே, சுய புத்தியிலே சாயாதே என்றெல்லாம் நீதிமொழியிலே சொல்லப்பட்டுகிறது. இன்னைக்கு சுயம் மேலோங்குகிறது. தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டிய, தேவனுடைய ஆலோசனை கேட்க வேண்டிய இந்த ஆதி மனிதன் இன்னைக்கு சுயமாய் முடிவெடுத்துட்டான். ஆண்டோடைய சித்தத்துக்கு மாறாய் பிசாசுனுடைய சத்தத்தை கேட்டு
இப்ப சுய புத்தியிலே சாய்ந்து தன்னை ஞானி என்று எண்ணி வாழ்க்கையில சுயமான வாழ்வதற்கு சுயம் மேலோங்க முடிவெடுத்துட்டா. நம்ம எதை எடுத்தாலும் நம்ம சுயமாக முடிவெடுப்போம். சிலருடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் வந்து ஆலோசனை கேட்கிறத விட்டு அவரவர்கள் சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறார்கள் என்ற யாக்கோபு சொன்னது மாதிரி சுய புத்தியில சுய விருப்பங்களுக்கு இடம் கொடுத்துறாங்க. அவருடைய வாழ்க்கையில் தன் விருப்பத்துக்கு வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது, தன் விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு காரியங்களை செய்வதற்கு தானா ஒரு முடிவு எடுத்துக் கொள்வது சுயம் மேலோங்குகிறது. ஆதி மனிதன வரலாற்றிலே பின்னடைவுக்கு காரணம் சுயம். அடுத்து உலகத்தோடு உடன்படுவது. ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதை கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தான், அவனும் புசித்தான். இப்ப உலகத்தோடு கலந்துட்டான். 1 யோவான் 2:15-16 வாசிக்கும் போது இந்த அவள் சொன்ன அந்த 3 காரியமும் அது பிதாவினால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானது. ஒவ்வொரு ஆதி மனிதன் வரலாறு பின்னடைவுக்கு தவறானதை கேட்டான், தவறானதை பேச ஆரம்பிச்சிட்டான், சந்தேகப்படுறான், வார்த்தையை சந்தேகப்படுறான், அவருடைய அன்பை சந்தேகப்பட்டுட்டான். இப்போ சுயமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டான். ஒரு மகிமையான முன்னேற்றத்தை தேவனோடு இருந்து தேவ ஆலோசனைகளை செய்ய வேண்டிய ஆதி மனிதன் நீங்க சுய புத்தியிலே சாய்ந்து வீழ்ச்சிக்கு நேராக போய் கொண்டிருக்கிறான். அடுத்து உலகத்தோடு கலந்துட்டான். வாசிக்கலாம் 2:15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும். முதல் சொன்னா அந்த கனியானது இச்சிக்கப்படத்தக்கது, அதாவது அவர் மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்தார். 2வது பார்வைக்கு இன்பம், கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அந்த உலகத்தோடு கூட உடன்பட்டுட்டான். இப்ப இதை மறுபடியும் அந்த 3:6 கம்பேர் பண்ணி படிக்கும்போது அந்த பழம் எப்படிப்பட்டதுங்கிறது ஏவாள் சொல்ற வாசிமா. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதுன்னா அது மாம்சத்தின் இச்சை. அடுத்து பார்வைக்கு இன்பமும், அப்படின்னா கண்களின் இச்சை, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க. இது வந்து ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விதமான பாவங்கள் உலகத்தில் உண்டானது, பிதாவில் உண்டானது அல்ல. பாதி மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் உலகத்தோடு கூட உடன்பட்டுட்டான். இப்ப எங்க தொடங்குறது வீழ்ச்சியின் தொடக்கம்? தவறானது கேட்கணும், தவறானது பேச ஆரம்பிச்சிட்டான். இப்ப வார்த்தையை சந்தேகப்பட்டுட்டான், அடுத்து அவருடைய அன்பையும் சந்தேகப்பட்டுட்டான். இப்போ என்ன செஞ்சிட்டான்? சுயமாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ உலகத்தோடு ஈடுபட்டுட்டான். உலகத்தோடு ஈடுபட்டு தவறானதை தேர்ந்தெடுத்துட்டான். வாசிக்கலாம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இந்த வேதத்தில் சொல்லுகிறது அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். வாசிக்கலாம் மறுபடியும் 2:16-17 படி ஆதியாகமத்தில். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே, அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிறான் ஆண்டவர் சொன்னார். அந்த விருட்சம் ஜீவ விருட்சங்கிறது இயேசுவானவர். அப்ப அந்த விருட்சத்தை கனியை புசித்தானா அவனுக்குள்ள ஜீவன் இருந்திருக்கும். அவன் வாழ்க்கையில வந்து இயேசுவானவர் தனக்குள் வரும்போது அவன் ஜீவன் உள்ளவனாக வெற்றி உள்ளவனாக மாறுகிறான். விருட்சங்கிறது ஜீவ விருட்சங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆனா அவன் என்ன செய்துட்டான்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சிட்டான்.
நன்மை தீமை அறியத்தக்க கனினா சொந்த மனிதனுடைய அறிவு, சொந்த அறிவு, மனுஷனுடைய அறிவில் செயல்படுகிறது. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெற்றி பெற்றிருப்பான். இயேசு சொல்றார், என்னை கண்டவன் ஜீவனை காண்கிறான். அவன் ஜீவ விருட்சத்தை போல அவன் வாழ்க்கையில விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனங்களுடைய நாட்கள் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது போல அவன் நித்திய காலமா ஒரு வெற்றியின் பாதையில முன்னேறி இருப்பான். விருட்சத்தின் கனியை புசித்திருந்தா அப்படின்னா இயேசுவை தன்னோட வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவர் மூலமா வாழ்க்கையை அமைச்சு அவருடைய வழியில நடந்து சித்தத்தை செய்திருந்திருப்பான். அவன் வாழ்க்கையில முன்னேறி போயிருந்திருப்பான். அவனோ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சதுனால அவனுடைய சொந்த அறிவுக்கு இடம் கொடுத்துட்டான். பின்னடைவுக்கு கடைசி 7வது காரியம் அவனுடைய சொந்த அறிவுக்கு இடம் கொடுத்துட்டான். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டிய ஆதி மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சதுனால அவன் சுயமா சொந்த அறிவில மூளையில வாழ்க்கையை முடிவெடுத்ததுனால பின்னடைவை சந்திச்சான். இதுக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 7:23 மோசே 40 வயதான போதுன்னு எழுதப்பட்டது வாசிமா. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு நடக்கப்படுவதைக் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். மோசே இருதயத்தில் தோன்றினது சொந்த அறிவு. நம்ம இருதயத்தில் தோன்றது, நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் எனக்கு இருதயத்தில் மனசுக்குள்ள நல்லதா தெரிஞ்சது அப்படின்னா இது நம்முடைய அறிவு. இந்த நம்முடைய மனசுக்குள்ள தோன்றதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் மனசுக்குள்ள இப்படி நினைக்கிறேனே, இருதயத்தில் இப்படி தோணுதே, இது சரிதானா, உங்களுக்கு விருப்பம் தானா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க வேண்டிய ஆலோசனை மோசே கேட்காதனால இவன் போய் அங்கே செய்த காரியம், தன் சகோதரன் அநியாயம் நடத்தப்படுறதை கண்டு அவன் நியாயம் விசாரிக்கும் போது எகிப்தியனை வெட்டிட்டான். இது உலக பார்வையில் நியாயமா தோன்றலாம், ஆனாலும் இவன் சொந்த அறிவில் பயன்படுத்தினதுனால ஒரு தலைவனாக இருந்து செயல்படுவதற்கு தகுதியை இழந்து விட்டு மீதியானின் தேசம் 40 வருஷம் வனாந்தரத்தில் போட வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டுட்டான் மோசே. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி மனிதனுடைய வரலாற்றில் வீழ்ச்சிக்கு காரணம் என்னவென்றால், வீழ்ச்சி அடைவதற்கு அவனிடத்தில் காணப்பட்ட தன்மைகள் என்னவென்றால், மகிமையான முன்னேற்றத்தை சந்திச்சு ஏதேனில் ஆரம்பிக்கப்பட்ட தேவ ராஜ்யத்தின் பணி முழு உலகத்துக்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டிய ஆதாம் ஏவாள் காரணமாக இருக்க வேண்டிய இந்த குடும்பம் வீழ்ச்சியை சந்தித்ததற்கு காரணம் என்ன? ஏதேனுங்கிற தோட்டத்தில் தேவனோடு கூட மகிமைகளை வச்சிருந்தாரு, ஆளுகையும் கணத்தையும் கொடுத்திருந்தாரு. மகிமையான முன்னேற்றத்தை பாதையில செல்வதற்கு வார்த்தையை கொடுத்தார். ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு போகிறதுக்கு மோசையில் நடத்தப்பட்ட ஜனங்கள் கலகம் பண்ணி சில வனாந்தரத்தில் அழிச்சது போல வார்த்தையை எதிர்த்து நின்ன இந்த ஆதி மனிதன் வாழ்க்கையில முதலாவது தவறானதை ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தில் முன்னேற வேண்டியவன் சர்ப்பமாய பிசாசுக்கு செவி கொடுத்து தவறான விதத்தை கேட்டு தவறானதை பேசி ஆண்டவரையும் சந்தேகப்பட்டு, வார்த்தையை சந்தேகப்பட்டு, அன்பை சந்தேகப்பட்டு, சுயமான முடிவெடுத்து உலகத்துக்குள்ள போய் அவன் தவறானதை தேர்ந்தெடுத்து சொந்த மூளையில போனதுனால, சொந்த அறிவில் செயல்பட்டதுனால அவன் வாழ்க்கையில வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். முன்னேற வேண்டிய மனுக்குலம் பின்னடைவை சந்தித்ததற்கு காரணம் சொந்த அறிவு. அறிவு பெருத்தவன், பிரசங்கின் புஸ்தகம் 1:18, அறிவு பெருத்தவன் நோய் பெருத்தவன் வேதம் சொல்லுகிறது. அறிவு இருமாப்பை கொண்டு வரும் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். இப்படி சொந்த அறிவை பெருத்தவன் நோயாளியா போய் நீங்க அநேக நோயாளிகளாக அவனை பின்பற்ற கூட்டத்தை எல்லாம்
ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு தேவ ராஜ்யத்தில் வெற்றி பெற வேண்டிய ஒரு மகிமையான முன்னேற்றத்தை சந்திக்க வேண்டிய இந்த திருச்சபையின் கூட்டம் பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் சொந்த அறிவை பயன்படுத்தி நோய் பெருத்தவனாய் மாறிவிட்டான். பின்னடைவுக்கு காரணம் இந்த 7 காரியங்கள். இந்த நிலைமையில இருந்த இந்த ஜனத்தை ஆண்டவர் ஆதியா 3, 7, 8, 9 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை கட்டி மூடினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். மகிமையான முன்னேற்றத்தில், மகிமையின் பிரசன்னத்தில் இருக்க வேண்டிய கூட்டம் தேவனுடைய சன்னதியிலே விலகி தன்னை ஒளித்துக் கொண்டார்கள். 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய்? இந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆதி மனித வரலாற்றிலே மகிமையான முன்னேற வேண்டிய, சபையில இருந்து சாதிக்க வேண்டிய விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து முன்னேற வேண்டிய நீங்களும் நானும் அந்த வார்த்தையை விசுவாசியாமல் இன்னைக்கு ஒரு சில கூட்டங்கள் முன்னேற்ற பாதையை இழந்து எங்கேயோ நின்று பரிதாபத்துக்குரிய நிலைமையிலே தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்ட ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஏன் இந்த அலங்கோலம்? ஏன் இந்த நிர்வாணம்? ஏன் இப்படி மகிமை இழந்து இவர் அனாதையை போல அலைந்து திரிய வேண்டும் என்று ஒரு ஏக்கத்தோடு என் தேவனாய் கர்த்தர், சபையே நீ எங்கே இருக்கிற? ஆதாமே நீ எங்கே இருக்கிற என்று ஒரு ஏக்கத்தோடு கேட்கிறார். தேவனுடைய சன்னதியை விட்டு விலகி ஏன் ஒளித்து கொண்டு வாழ்கிறாய்? நீ எங்கே மறைந்திருக்கிறாய் என்று, எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறாய் என்று தேவனாய் கர்த்தர் ஆதாமை கேட்கிறது போல இன்னைக்கு மகிமையான முன்னேற்றத்துக்கு செல்ல வேண்டிய சபை, ஆயிரங்களால் லட்சமாய் பெருக வேண்டிய சபையானது நீ பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் என்ன? தவறானவைகளை கேட்கிறது, தவறானவைகளை பேசுகிறது, சந்தேகப்படுவது, வார்த்தையை சந்தேகப்படுவது, கர்த்தருடைய அன்பை சந்தேகப்படுவது, சுய மேலோங்குவது, உலகத்தோடு கலந்திருப்பது, தவறானதை தெரிந்தெடுக்கிற சுய புத்தியில சொந்த அறிவில் செயல்பட்டு முன்னேற்ற பாதையில் பதிலாக வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிற சபையே, கர்த்தர் சொல்றார், ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டது போல வீழ்ச்சியை சந்திச்ச நீ எங்கே இருக்கிற? திரும்பி வா. ஆண்டவர் மறுபடியும் தோற்றத்துக்குள்ள வா, எங்கே என்று தேடுகிறார். மகிமையை இழந்த சபையே, தேவனுடைய உறவை இழந்த சபையே, விசுவாசியே, நீ எங்கே இருக்கிறாய்? தேவ சன்னதியை இழந்த விசுவாசியே, தேவ பிள்ளை எங்கே இருக்கிறாய்? கர்த்தராய் ஆண்டவர் உன்னை தேடுகிறார். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு பதிலாக வீழ்ச்சி அடைந்து பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றை உன்னை மறக்கவில்லை, உன்னை தேடுகிறார். மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வா, அவர் அண்டை வா. இளைய குமாரனை போல புற்றி தெளிஞ்சு வந்து தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் வா. திரும்பவும் உன்னை தூக்கி நிறுத்துவார். சீயோனை கட்டி அதில் தேவன் மகிமைப்படுவார். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்தார். நல்ல பிதாவே, தேவ ராஜ்யத்திலும் மகிமையான முன்னேற்றத்தை சந்திக்க வேண்டிய ஆதி மனிதன வரலாற்றில் பின்னடைவுக்கு காரணம் என்ன என்பதை நீர் கொடுத்த அந்த வார்த்தையை தியானிக்க பதிவு செய்ய உதவி செய்தீர். கேட்கிறவர்கள் கேட்டு மனம் திரும்பி ஆதி மகிமையை பெற்றுக்கொள்ள, மறுபடியும் மனம் திரும்பி தேவனுடைய உறவுக்குள்ளே வந்து ஐக்கியம் கொள்ள உதவி செய்யுங்கப்பா.
இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பு பரிசுத்தானிக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் இயேசு கிறிஸ்துவர் நிலைத்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவர், நம்முடைய முகத்தை நம்மீது பிரசன்னமாக்க கடவர். ஆமென்.